எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, உள்ளமும் உடலுமே உமக்கா ஏங்குதே, என் உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இன்றைய நாளின் சிந்தனைக்காக நியாயாதிபதிகள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். கர்த்தர் மோசேயை கொண்டு பிதாக்களுக்கு விதித்த கட்டளைகளுக்கு இவர்கள் கீழ்ப்படிவார்களோ என்று கண்டறியும்படி இஸ்ரவேலரை அவர்களாலே பரிசோதிப்பதற்காக விடப்பட்டிருந்தார். கர்த்தருடைய பரிசோதனை. அன்புக்குரிய இறை மக்களே, கிறிஸ்தவ ஜீவியம் என்பது விசுவாசத்தினால் கட்டப்படுகிற ஒரு கட்டிடம். இந்த விசுவாசம் என்பது உணர்ச்சிமிக்க ஒரு உள்ளுணர்வு என்று வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் என்பவர் கூறுகிறார். இந்த விசுவாசத்தை குறித்து சங்கீதக்காரன் 91ஆம் சங்கீதம் 4வது வசனத்தில் அவர் சொல்கிறார், தமது சிறகுகளாலே அவர் மூடுவார் என்று சொல்கிறார். அவருடைய சத்தியம் நமக்கு பரிசயமும் கேடகமாக இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையில் இந்த பயம் என்ற ஒரு காரியம் நம்முடைய விசுவாசத்தை குலைக்கின்ற காரியமாக இருக்கிறது. விசுவாசத்தை தடுமாறச் செய்கின்ற காரியமாக இருக்கிறது. ஆகவே கர்த்தர் மோசேயை கொண்டு பிதாக்களுக்கு விதித்த கட்டளைகளுக்கு இஸ்ரவேலர்கள் கீழ்ப்படிவார்களோ என்று பார்க்க. ஒருவேளை நான் நல்ல விசுவாசியாக இருக்கலாம், பாரம்பரியமிக்க கிறிஸ்தவனாக இருக்கலாம், பிறவி கிறிஸ்தவனாக இருக்கலாம். இப்படியெல்லாம் சொல்லுகிற நம்முடைய வாழ்க்கையை தேவன் பரிசோதனை செய்யும்படி கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய பரீட்சைக்கு நீங்களும் நானும் ஒப்புக்கொடுக்கிறவர்களாக அழைக்கப்படுகிறோம். கர்த்தருடைய நாமத்தினாலே இன்றைக்கு நம்முடைய 2011 பிற்பகுதியிலிருந்து 2019 பிற்பகுதியிலிருந்து 21வது ஆண்டு வரைக்கும் கொரோனா என்ற ஒரு கொடிய நோயினாலே நம்முடைய விசுவாசம் அதிகமாக வளர்ந்தது. எத்தனை முகக்கவசங்கள், தடுப்பூசிகள், அந்த மருத்துவ சிகிச்சைகள் இவையெல்லாம் இருந்தும் கூட நாம் அவைகளை எல்லாம் பயன்படுத்தியும் கூட அந்த பயம் நம்முடைய விசுவாசத்தை ஒரு விதத்தில் தள்ளி போட்டது. இது உலகம் அனைத்துக்கும் நடந்த ஒரு பெரிய நிகழ்வு. அந்த பல்வேறு விதமான மக்கள் லட்சக்கணக்கானவர்களை கொன்று குவிப்பதையும் நம்முடைய கண்களால் பார்த்தோம். அப்பொழுது நம்முடைய விசுவாசம் பயத்துக்குள்ளாக மாறினது. ஆனால் வாழ்க்கை எப்பொழுதுமே விசுவாசத்தை சோதிக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகமாக, பரீட்சையாக இருக்கிறது. ஒருவேளை நாம் சோதிக்கப்படுகிறோம் என்று சொல்லி நாம் உணருகின்ற வகையில் தான், உணரும் பொழுதுதான் அந்த விசுவாசத்தை நீங்களும் நானும் பார்க்க முடியும். விசுவாசம் என்பது உணர்ச்சிகளின் உள்ளுணர்வு என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தைக்கு இசைய ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் இந்த விசுவாசத்தை நம்முடைய கையிலே எடுத்து எப்பொழுதும் அதை கவசமாக, பரிசயமாக, கேடகமாக பயன்படுத்தும் போது நம்மை பிடித்திருக்கிற பயம், நம்மை நெருங்கி வருகிற பயம், பின்தொடர்கிற பயம், இவைகள் எல்லாம் விசுவாசத்தினால் தூர எரியப்படும். பயத்தை மேற்கொள்ளும் விசுவாசத்தை வளர்க்க அன்றாட பயிற்சி, அன்றாட ஜெபம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. அவை தவறாமல் ஜெபிப்பதிலும் தேவனை பற்றிய அறிவில் வளரவும் நம்மை யாராக அவர் அமர்த்துகிறார் என்பதை சிந்தித்து செயல்பட இந்த விசுவாசம் இன்றைக்கு அழைக்கிறது. கர்த்தரால் சோதிக்கப்படுகிற நம்முடைய வாழ்க்கை, கடவுளால் நேசிக்கப்படுகிற நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்குள்ளாக எப்பொழுதும் விசுவாசத்தோடு, தைரியத்தோடு இருக்க கடவுள் இந்த நாளில் அழைக்கிறார். அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு நாம் இந்த நாளை துவங்குவோம். கர்த்தர் நம் அனைவருக்கும்
கிருபையும் உதவியும் ஒத்தாசையும் செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். பல்வேறு அதிசயங்களுக்கும் ஆற்றல்களுக்கும் விசுவாசத்துக்கும் முதலும் நிறைவுமாய் இருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக தந்தையே, கிறிஸ்துவாகிய நாங்கள் விசுவாசத்தின் மூலமாக பயத்தை எங்களுடைய வாழ்க்கையில் கொண்டிருக்கும். இன்றைக்கு அந்த பயத்தை நீக்குகிற ஆண்டவராக, விசுவாசத்தில் உறுதிப்படுத்துவதாக கர்த்தர் மோசையை கொண்டு கட்டளையிட்ட காரியங்களுக்கெல்லாம் இஸ்ரவேலர்கள் கீழ்ப்படுகிறார்களா தங்களுடைய பாதையில், தங்களுடைய வாழ்க்கையில் என்று சோதிக்கும்படி அவர்களை விட்டு வைத்த அந்த காரியத்தைப் போல எங்களையும் இந்த நாளில் நீர் ஆண்டவரை பொறுமையோடு விட்டு வைத்திருக்கிறீர். அதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபையின் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இறைமகனும் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமென்.